கல்புரம் இல்லையப்பா. என் கூட வந்த என் பருப்பே பொறுப்புடா பொறுப்புடா. உனக்கு எப்படிடா எம வந்தா சளி செஞ்சு கீழே போடுவாங்களா வாழை போடுவீங்களா பாரு. இது நம்ம மூக்கு நம்ம சளியா தம்பி போட்டா கொரோனா வரும். தம்பி எந்த ஒரு நாடகம் வந்தாலும் வேலை விட்டு தானே முதல் இறங்குவான். ஐயப்பா வேலை விட்டு இறங்க உடனே எங்க சாப்பாடுன்னு கேட்பானே. சின்ன இலை வச்சா அவன் கட்டிக்கு ஆகாது. கை விட்டு கீழ்ச்சி பெரிய இலையத்தான் சொல்லுவேன். ஐயப்பா ஐயோ சாம்பார் ரசனா அவன் கட்டிக்கு ஆகாது. அவன் கட்டிக்கு ஆகாது. கோயில்னா கொடிவேடா பாடி ஆட்டுக்கறினா அழியடையப்பா. ஐயோ இந்த மீன் வளர்த்து வச்சா போதுமே காராமணி குதிரை மாரி கோதிக்கிறான். ஐயப்பா உனக்கு எப்படிடா எம வந்தா பாவி ஏ நொல நொல பாவி கீழே போடுற வாழை போட்டுக்கிறேன். எப்பா வந்த புதுசுல என்னடா அந்த திண்ணையில பெழுப்புட்டா அத துவர பருப்புன்னு நீ தொட்டு தொட்டு நக்கி போட்ட பேசிக்கிறேன். பாண்டிச்சேரி நாளை முடிஞ்சவன உன் பையன் நீ தர மாட்டேப்பா. உன் பையில இருக்கிற அழுக்கு துணிலாம் மாறி என் பையில நொந்திட்டு உன் பையன் நீ சும்மா எடுத்துற மாட்டேப்பா. பாண்டிச்சேரியில பாட்டில் விலை கம்மின்னு அந்த பீர் பாட்டில் பிராந்தி பாட்டியை வாங்கி சொரிக்கிட்டு வரீங்கப்பா. அப்படி கருத்தாச்சு கண்ணாடி பாட்டில் வாங்கினா கலகலன்னு சட்டம் வருன்னு பூரா பிளாஸ்டிக் பாட்டிலாம் வாங்கி சொரிக்கிட்டு வருவானேப்பா. ஐயோ பூக்க கல்ல பொம்பளை மேல பஸ்ல போயிட்டு மொத்தம் வாங்கி விட. ஐயப்பா அந்த காலை இடி எப்போ வரும் சொந்த மதெல்லாம் வந்து நின்று என்ன கேள்வியப்பா. ஐயோ முதல்ல துடிக்குதே நம்ம ஆட்சி அண்ணா வச்சுதான் ஒரு ரூபா கொடுத்தோம் வாங்கி. நான் பணம் எந்த வந்தியா வாடா வாயில போட்டுக்கிறேன். ஆமா சாமி ஒண்ணு நீ சாவல. நான் என்ன சாவ போறேன்? அதான் சொன்னாருங்க ஒரு சாவு செய்யற சடங்கெல்லாம் செஞ்சீங்க. கூலி போதும் குடம் உடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சீங்க. நான் சாவலடா உயிரோட அப்படின்னு சொன்னேன்னா அவர் என்ன செய்தாரு? திண்ணையில பேர் வரும் நான் தோவரம் பருப்புன்னு என்ன பண்ண உமால இல்லப்பா உண்மையில கோடி அருள் கொட்டுதே உண்மையிலே நான் பட்டா மலர் கொடுத்தேன் புள்ள கொடுக்க வந்த சாமி நேரம் ஆகுது. நீ என்ன கொண்டு வந்திருக்கிற? அதிகமா மழை வந்து பட்டுன்னு சாப்பிடுறியா? ஏண்டா முக்கடை சாறு முக்கடை சாறு கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா இங்க கை வைக்கிறேன் இங்க கை வைக்கிறேன். ஏங்க ஆட்டமில்லா வேலை செஞ்சு நான் என்ன பண்ணியா கம்மியாட்டி வரையா தண்ணி பையில வச்சுக்கிறான். ஒத்த எருமை ஒதுக்கி போட்டு கூட ஒட்டிக்கிங்க. நான் என்ன பண்ணுவேன் பட்டு சாமி நேரம் ஆகுது. நீ குடிச்சு நேரத்துக்குமா சாயல் தான் குடிக்கணும் ஒண்ணும் இல்லை நல்லா இருப்பாரு. நீ எந்த ஜாதி ஆண்டாதி எந்த குலம் நல்லகடி குலம் எந்த கோத்திரம் சிவமாத்திரம் எந்த வரணும் ராம்லா நீ கொடுத்து நான் வரணுமா ஆம் சாமியா உன் கையால எதுவுமே சாடுபட்ட கீவை கண்ணுமணிக்கு குசூடு கீவைடா குசூடு கையில கீழே என்னடா கீவை
மாட்டேன். நீ எது கொடுத்தாலும் இனிமேல் எது வாங்க போறது கிடையாது. நீ அவ்வளவு சுத்தா ஆமா. அவங்க சுத்தத்துல சூழ போடுறோம். கடிக்கா கடிக்கடா. டேய் சாமியை தோறு போடுறோ. சாமியா வாயை முடிக்கிற மூக்குல ஊத்திக்கோ. ஏடா மூக்குல ஊத்துனா போமா? எனக்கு வந்து வாட்டத்துல போய்டா. குடிப்பா சாப்பிடு. ஏண்டா நீ கொண்டு வந்த போன சுத்தமே இருந்தது. அப்படியா? ஆமாடா. ஏண்டா நீ சுத்தம் பண்ணல? என் கையாலே பேசி பாரு. சுத்தம் பண்ணிட்டேன். அதான் நீயே சாப்பிடு. கொம்போய். நீ சாப்பிடுறா. நான் சாப்பிடுவா? சாப்பிடு. வாய்டா. நீ இருக்கு நான் சாப்பிடலாம். நீ வச்சியா? போயாட்டா. போயாட்டா. என் கை படுத்து மொட்டை போடுறேன் நந்தாலே. நான் வர மாட்டேன். சாங்கடி, செங்காங்கடி, மாங்கடி, அண்ணாங்கடி, படார், பட். இது என்ன மந்திரம்? இதெல்லாம் அச்சய மந்திரம். கண்ணாயிரம் வெப்பம் சரி. ஓ சாமியாரே வாங்க முக்கடி சாமி எடுத்து குடும்பத்தை என்ன பார்த்து என்ன கேட்ட என்ன ஜாதின்னு கேட்டேன். என்ன பார்த்து என்ன ஜாதி கேட்ட உன் ஜாதி பத்தியா தூக்கு மாட்டிக்கு தொங்குதியா சாரி எங்கனா வெளிய போனா யாரா பாத்தியா என்ன ஜாதின்னு கேக்குறா சரிதானா மச்சான் சாமியை கைப்பற்றிட்டு இத நம்ம சுத்தம் பண்ணி தான் எடுத்துவோம் 5 ஐக்கிய வரை வச்சு புடியாத மண்ணி மெயின் ரோட்டுக்கு போனா காரஸ் லாரி வரும் சரியா 5 மணிக்கு அந்த டைம்க்கு வச்சு நெக்ஸ்ட் எடுத்து அடக்க பண்ணி இந்த நாட்டை மறக்கிறது ஒருவர் வந்து. ஆனால் மக்கள் எந்த பரவாயில்லை கிடையாது. ஆனால் உன் வீட்டை பார்த்தால் சோழனுடைய காரணம் என்ன? சுவாமி அதற்கு காரணம் இருக்கு சாமி என்ன காரணம்னா இந்த தலைவரின் நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி புரிந்து ஆனால் எங்களுக்கு பிறகு இந்த நாட்டில் யாருக்கு ஒரு மழைச்சரம் இல்லை என்று நான் மனவருக்கு இந்த பணிதானே இதப்பா நீ கொண்டு வர தர வேண்டும் என்றால் நீ எங்கிருந்து வேண்டும் தெரியுமா? கைதிகளுக்கு சென்று வர வேண்டும். உமாமகத்தை பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட வரத்தில் தர வேண்டும் தெரியுமா? ஐயனுடைய நினைவாகத்தில் இருக்கிற சக்தி அந்த சக்தி நிறுத்தமாக ஒரு பெண் குழந்தை கேட்க வேண்டும். ஐயன் நினைவாகத்தில் இருக்க சக்தி அம்சமாக எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று வருமா கேட்கிறோமா இவ்வளவு வேலை இப்போது போகிறேன் கைலாயம் சென்று வருமா ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா நாரதர் நாம் இல்ல வந்த என்ன கேட்ட தெரியுமா என்ன கனக வந்த உன் முகமானது சோர்வடைந்து இருக்கிறது காரணம் என்று கேட்டார் சுவாமி அதற்கு காரணம் இருக்கு சாமி இந்த கனகருடைய நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி புரிந்து வந்து ஆனால் எங்களுக்கு பிறகு இந்த நாட்டை அளவுக்கு ஒரு மலைச்சொல்லும் இல்லை என்று அவரிடம் கூறி அவர் என்ன சொன்னார் தெரியுமா கவலைப்பட வேண்டாம் கனகம் தான் இப்போது கைலாயம் செல் ஈசனை வணங்கி வரத்தை தருவார் ஆனால் என்ன வரம் கேட்க சொல்ல தெரியுமா அவர் இடமாகத்தில் இருக்கும் சக்தி நம்சமாக ஒரு பெண் குழந்தை கேள்வி என்று சொன்னார் இப்போது போகிறது கைலாயம் குழந்தை இல்லாம அழுது இருந்தோம் ஆகையினால் நாரதன் ஆனவன் சொன்ன யோசனை பிரகாரம் இப்பொழுது சிவனை கோயில் தவம் செய்யுங்க போயிட்டு வாங்க. கைலாயம்
பாவி. மணல்ல போட்டேடான்னு கேட்டது கேட்டா அந்த மாலை விட்டுட்டு என்ன போல இதை உங்க யார காக்கல மாலை போட்டு நான் கூட வந்து நான் வந்துடுறேன். ஆமாண்டா நான் பூ பிச்சு போட்டீங்க. இப்ப பூஜைக்கு மாலை வேணும் என்ன தெரியுது வா. எங்க போனேன் எங்க போனீங்க மாலை கட்டிட்டு வந்தா சரி மாட்டி போச்சா உத்தரவு வந்து உண்டு போச்சா காலி போறவங்க காலி போச்சா சரி போறவங்க சரி நீங்க என்ன போய் பண்ணவே என்ன சைலன்ஸ் மாலை எல்லாம் போடுறீங்களா இல்ல அதனால வேற வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அத்தாங்க என்ன பாவி பணத்து பாருங்க பாரு பூஜை போடலாமா எல்லாம் மாட்டாங்க போடு சொல்லுங்க பண்ணுடா சூடத்தை கொண்டாடுறா சூடத்தை கொண்டாடுறேன் நீ தானே சொல்ல கேட்டா சோளத்தை கேட்கறதா சூடம் சூடம் கூடனா சூடனா தெரியாதா தெரியாது. கற்பூரம் கற்பூரமா போ. மொழியே சொல்ல ஐயா கொளுத்திட்டா நீ நான் ஊருக்கு வச்சேனே அட பாவி கொளுத்திட்டு எங்க தெரியுமா சொல்லணும் கடிச்சா போற பாரு சுடுகாடு அது மட்டும் தான் சொல்லணும் கொளுத்திட்டு தீபத்தை ஏத்தணும்டா ஏத்து வேற நம்மளுக்கு இந்த ஊர்ல சேவ் இது வச்சு வரல இவர் வச்சிருக்காங்கடா அப்படியே கம்பெனி எரிய மாட்டே ஏ. அம்மா எனக்கு சந்தேகம் என்ன சந்தேகம்? நீ குடிச்சீங்களா இல்லையா அட போய் ஒரு நாளைக்கு 3 வேளை குடிக்கிறேன்டா அப்படியே கம்பெனி எரியல நீ குடிச்சிர மாட்டே குடிக்கிறீங்களா ஒரு வாரமா ரெண்டு நாளா எப்பதான் குடிப்பேன் தீபாவளி தீபாவளி இப்ப வேற பெருமையா சொல்றேன் சொல்லு சரி வேணாம் ஏத்து ஏத்து என்னாச்சு இருங்க எண்ணின தானே இது என்ன ஒண்ணு வேணாம் இப்போ தேங்காய் கொண்டா பாவி பாவி டேய் எப்படி ஓடிக்கிட்டு எப்படி ஓடிக்கிட்டு இந்த ஒடிக்காத கொண்டாந்து இருக்குது எப்படி ஓடிக்கிட்டு அவசரத்து பாவம் ஒரு பாடா கொண்டாந்து வாட்டா விட்டா போடுங்க உரி அவசரத்துல பறிட்டுங்க குடி மிதிச்சு அதோட அப்படியே ஓடிக்கலாம்டா பைப்பு மேல போறோம் குடி மிதிச்ச தேங்காய் ஓடிக்கல இல்ல. இல்ல இல்ல தமிழ்நாட்டுல வச்சு என்ன இந்த சாமிக்கு எப்படி ஓடிக்குமோ அப்படி ஓடிக்கலாம் என்னடா ஏய் எந்த வேலை ஒழுங்கா தெரியும் இதே ஒழுங்கா செய்யணும் போட்டுடா இந்த தேங்காய் எப்படி ஒழுங்குன்னு தெரியுமா ஒரே கட்டி இது புறவா வரும் அதானே உள்ள சொல்லுங்க ஏய் அம்மாச்சிக்கு சோறா வைக்கிற காக்கா போட்டுறேன் ஏய் நீ எப்படி ஓடிக்கணும் ரெண்டு தடவை ஓடி சொன்னேன் கூப்பிட வச்சேன் எந்த கடையில தேங்காய் இருந்தா பொண்ணு வைக்கிறது இல்ல உடைக்கிட்டு நம்ம சாப்பிடுவோம் உடைக்கிட்டு தேங்காய் சாப்பிடுவோம் இதனால நைட்டு சாப்பிடுறாங்க ஒரு குறையில எப்படி காலத்துக்கு சமைச்சா ஏய் ஏய்